டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. ஆண்கள்ல 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி பேருக்குன்னு சொல்லலாம். 50% ஆஃப் பீப்பிளுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இதுல என்ன ஒரு பயத்த கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புற்றுநோயாவும் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நெறைய பேருக்கு இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் அப்படிங்கிறது கவலைய தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது என்ன? இது எங்க இருக்கு? இதனுடைய வேலை என்ன? எதனால இது அளவுல பெருசாகுது? இத சரி செய்யக்கூடிய 10 விதமான உணவுகள், ஒரு கஷாய முறை, மாத்திரை. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது ஆண்களோட சிறுநீர் பைக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ இது சரியான வேலை செஞ்சுச்சு அப்படின்னா, அந்த விந்தணுக்கள் டெஸ்டிகல்ஸ்ல வந்து உருவாகும். இந்த விந்தணுக்களுக்கு நீந்துறதுக்கான ஒரு திரவத்தையும், அதற்கு சத்து குடுக்கறதுக்கான ஒரு திரவத்தையும் சுரக்கிறது தான் இதனோட வேலை. இந்த புரோஸ்டேட்லேருந்து சுரக்கக்கூடிய இந்த திரவத்தில ஜிங்க் சத்து இருக்கும், சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விந்தணுக்கள் வந்து நீந்துவதற்கு தேவையான அந்த திரவத்த வந்து குடுக்கும். ஸோ இது எதனால வீக்கம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்பு ஒரு ஆரஞ்சு சைஸ்க்கு வந்து வீக்கம் அடையுது அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிளாடர அந்த சிறுநீர் பைய வந்து அழுத்தம் வந்து கொடுக்கும். அந்த மாரி அழுத்தம் கொடுக்கும்போது, யூரின் வந்து அடிக்கடி போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து உண்டாகும். ஸோ, அதனால தான் இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் இருக்கிறவங்களுக்கு நைட்ல 5, 6 வாட்டிக்கு மேல வந்து யூரின் போறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் யூரின் போகும்பொழுது உடனடியா வரமாட்டேங்குது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு மெதுவா தான் வருது. அந்த யூரின் வெளியேறக்கூடிய ஃபோர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ, ஒரு நிமிஷத்துல வந்து வெளியேற வேண்டிய அந்த யூரின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2, 3 நிமிஷத்துக்கு வந்து டைம் எடுத்துக்குது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, யூரின் போயிட்டு வந்த பிறகும் திருப்பியும் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கு. அப்பதான் போயிட்டு வந்திருப்பேன். திருப்பியும் போகணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் வந்து புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்டுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து சொட்டு சொட்டா யூரின் போறது. யூரின் போறப்போ வலி, எரிச்சல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ இது எதனால பெருசாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை. ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் டிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானா மாறும் பொழுது, அது புரோஸ்டேட்டோட வீக்கத்த வந்து உண்டு பண்ணும். இது ஏன் அதிகமாகுது அப்படின்னா, அ 50% மேல இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து 50 வயதுக்கு மேல அதிகமாகும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்து வருது. 2வது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ அவங்க பாடியில வந்து இந்த இன்சுலினோட ஸ்பைக் வந்து அப்பப்போ இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்சுலின்ங்கிறது ஒரு குரோத் ஹார்மோன். இது வந்து இந்த புரோஸ்டேட் கிளாண்ட வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு. 3வதாக சில சத்து குறைபாடுகள்லயும் இது வர்றதுண்டு. நெறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடு. இந்த 2 குறைபாடும் இருக்கிறவங்களுக்கும் இந்த புரோஸ்டேட் சுரப்பியோட வீக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா, இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன குறைக்கிறது. அதாவது வீக்கத்த குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வைட்டமின். அதேபோல மெக்னீசியமும் வந்து வீக்கத்த குறைக்கக்கூடியது. மெக்னீசியம் கரெக்ட்டா இருந்ததுனா தான் நம்முடைய தசைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த 2 குறைபாடுகளுமே உங்களுக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்டோட என்லார்ஜ்மென்ட்ட உருவாக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் உங்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாரி புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் வந்து வரும்பொழுது, நம்ம பிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ட கண்டிப்பா வந்து பண்ணணும். ஸோ புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட அளவு வந்து அதிகமா இருந்தது, 4க்கு மேல வந்து இருந்தது அப்படின்னா, புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த என்லார்ஜ்மென்ட் அப்படிங்கும் பொழுது, அது ஒரு ஹார்மோன் குறைபாடு. அதனுடைய அளவு ரொம்ப பெருசா போகும்போது, புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட்ட குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை. சர்க்கரை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரும். சத்து குறைபாடுனாலயும் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இத குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தக்காளி. நம்ம நாட்டு தக்காளி. இந்த நாட்டு தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிற வேதிப்பொருள், இந்த டிஹெச்டி அப்படிங்கிறதனுடைய நான் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் சொன்னேன் இல்லைங்களா? அதனுடைய அளவ வந்து குறைக்குது. மிக முக்கியமாக இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்து கேன்சரா மாறுறத வந்து குறைக்குது. ஸோ வேக வச்ச தக்காளி டெய்லி ஒரு 3 தக்காளி நீங்க வந்து வேக வச்சு அந்த தோல நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த லைகோபீன் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்து உங்களுக்கு குறையும். கேன்சர் ரிஸ்க் குறையும். 2வதாக
ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது காலையில வெறும் வயித்துல நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வெந்நீரோடையோ, இல்ல சாதாரண தண்ணீரோடையோ வந்து காலையில எடுத்துக்கும்போது, உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்து குறையும். 3வதாக பீட்ரூட். இந்த பீட்ரூட்ல நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு. இது வந்து வாசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த குழாய்கள விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. ஸோ புரோஸ்டேட் கிளாண்டுக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன், முக்கியமா உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் பொழுது, இந்த என்லார்ஜ்மென்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ பீட்ரூட் அடிக்கடி நீங்க உணவுல சேர்க்கும் பொழுது, உங்களுக்கு இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ட குறைச்சுக்கலாம். 4வதாக ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய மீன் வகைகள். இந்த ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் கிடையாது. இந்த நெத்திலி மீன், அதே மாரி வந்து சால்மன் ஃபிஷ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மீன் வகைகள் வந்து எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன நல்லா வந்து குறைக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களோட புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5வதாக பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகள்ல மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்கு. அதே மாரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நெறைய இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்டே மெக்னீசியம் சத்து குறைபாடுனால தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால மெக்னீசியம் அதிகமா இருக்கக்கூடிய பூசணி விதைகள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி ரெகுலரா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ட குறைச்சுக்கலாம். 6வதாக காட் லிவர் ஆயில்ன்னு சொல்லுவோம். நம்ம மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாத்திரையும் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மீன் எண்ணெய் மாத்திரையில வைட்டமின் ஏ, டி அதேபோல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ இதுவும் அந்த புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் வந்து பயன்படுத்தலாம். 7வதாக டார்க் சாக்லேட் அடிக்கடி எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் வந்து அந்த புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட்ட வந்து குறைக்கும். ஸோ அடிக்கடி நீங்க வந்து டார்க் சாக்லேட்டும் வந்து எடுத்துக்கலாம். 8வதாக கிரீன் டீ எடுத்துக்கலாம். இந்த கிரீன் டீயில இருக்கக்கூடிய எபிகேலக்டோ கேட்டச்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து டிஹெச்டிய வந்து குறைக்கக்கூடியது. 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டிய குறைக்கிறதுனால புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்டையும் இது குறைக்கும். 9வதாக வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி. இந்த தர்பூசணிய அந்த விதைகளோட சேர்த்து சாப்பிடுறது நல்லது. ஸோ அதில இருக்கக்கூடிய மெக்னீசியம் கன்டென்ட் அதே மாரி இது வந்து பிளட் சர்க்குலேஷனையும் வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடியது. பிளட் வெசல்ல நைட்ரிக் ஆக்சைடோட அளவையும் அதிகப்படுத்துறதுனால புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட்ட கம்மி பண்ணும். 10வதாக மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதில இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் அதே மாரி லைகோபின் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் வந்து புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட்ட குறைக்கும். இந்த 10 விதமான உணவுகளையும் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புரோஸ்டேட்டோட வீக்கத்த குறைச்சுக்கலாம். அதேபோல நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயமும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீ மாரி வச்சு எடுத்துக்கலாம். மாவிளங்கப்பட்டை. இது நெறைய நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாவிளங்கப்பட்டைய வாங்கிட்டு பொடி பண்ணி, இத டீ மாதிரி வச்சு ஒரு நாளைக்கு 2 வேள தொடர்ந்து ஒரு 3லேருந்து 6 மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, இந்த புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட் வந்து நல்லாவே வந்து குறையும். இதில இருக்கக்கூடிய லியூகோபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மாவிளங்கப்பட்டையில இருக்கக்கூடிய ட்ரைடெர்பீனாய்ட்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து புரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மென்ட்ட வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த பிளாடர்ல உண்டாகக்கூடிய இரிட்டேஷனையும் வந்து குறைக்கிறது, புற்றுநோயும் வராம தடுக்கும். ஸோ இந்த மாவிளங்கப்பட்டை கஷாயத்த ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம். அதேபோல இந்த உணவெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் டாக்டர். அதே மாரி கஷாயமும் எடுத்துக்கிறேன். மாத்திரைகள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீனோன் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் ரீனோன் கேப்சூல். ரீனோன் கேப்சூல் உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கும்போது புரோஸ்டேட்ல இருக்கக்கூடிய என்லார்ஜ்மென்ட்டும் வந்து குறையும். ஸோ ஆண்கள்ல 50% நபர்கள பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கிறது புரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட். ஸோ இது புற்றுநோயாவும் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, ஆரம்ப கட்டத்திலே இத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதற்கான உணவு முறைகளும், அதேபோல கஷாயம் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெறைய பேர் வந்து அடிக்கடி யூரின் போறதுங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனையா, இல்ல வந்து சுகர் இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் போகும். அந்த மாதிரியான ஒரு நிலையிலே இருக்காங்க. ஸோ அத சரியா கவனிக்காம விடுறதுனால நெறைய பேருக்கு புற்றுநோய் வரைக்கும் போயிடுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த உணவு முறைகள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்க புரோஸ்டேட்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். ஸோ இன்னைக்கு புரோஸ்டேட் கிளாண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஸோ அத பத்தி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.